உங்க வீட்டை தேட்டரா மாத்தணும்னா அருண் ராசி கார் அண்ட் ஹோம் ஆடியோக்கு வாங்க, தேட்டரா மாத்தி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா மத்த வேலை எல்லாம் அவங்க பண்ணிக்கணும்ல. எல்லாமே நானே பண்ணிடுவோம். வேலூர்ல சவுண்ட்ல சீன் பண்ணோம்னா அருண் ராசி காருக்கு வாங்க. வெல்கம் டு கிளாசிக் வேலூர். இன்னைக்கு நம்ம அருண் ராசி கார் அண்ட் ஹோம் ஆடியோ தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். புது கார் வாங்கி டெக்கர் ஸ்டேட்மெண்ட் கட் பண்ணிட்ட பிறகு அது அப்படியே மனசுக்குள்ள பொங்கும். எங்ககிட்ட கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. கேன்பஸ் ஆகட்டும், இப்போ பிளைண்டா ஒரு கார் கொண்டு வந்து இங்க விட்டா நீங்க அது வந்து கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணிடலாம். ஹை ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. கார் அண்ட் ஹோம் ஆடியோனா எனக்கு புரியல, எப்படி அது? கார் அண்ட் ஹோம் ஆடியோனா பேசிக்கா நம்ம ஹோம் தியேட்டர் கேட்டகரி இருக்குங்களே. யூஸ்வலா நம்ம ஒரு டிவி வாங்கும் போது நார்மல் ஸ்பீக்கர்ஸ் வாங்குவோம். பட் ஆனா அதுலயே ஹைஃபை ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அந்த கேட்டகரி வேலூர்ல இல்ல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி காரோட ஆடியோமே நம்ம கம்பெனி கார்ல இருக்க ஆடியோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது. அந்த ஆடியோமே பேஸ் டு டாப் அண்ட் வரைக்கும் பக்காவா பண்ணி தரோம் நம்ம ஷோரூம்ல. நீங்க எதனா எஜுகேட் பண்ணிருக்கீங்க? நாங்க இதை பத்தி PhD நான் பண்ணிருக்கேன். அதை பத்தி நம்ம சவுண்ட் இன்ஜினியரிங் நான் படிச்சிருக்கேன். சோ நம்ம எப்படி ஒரு அக்காஸ்டிக்ஸ் பண்ணணும், எப்படி சவுண்ட் சிக்னேச்சர்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு அது நாலேஜ் இருக்கதால அதை நம்ம பண்றோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எங்க இருந்து இந்தியா ஹோம் தியேட்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் தான் ப்ரோ. ஒரே ஒரு பிராண்ட் சோனோடைன் மட்டும் தான் இந்தியன் மேட். அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ். அது நம்ம இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க கேலிபிரேட் பண்ற ஸ்பீக்கர்ஸ் சோனோடைன் பண்றோம். மற்றபடி நம்ம கிட்ட எல்லா ஸ்பீக்கர்ஸுமே இம்போர்ட்டட் தான். எல்லாமே UK, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி ஒரு இட்டாலியில வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ற ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் நம்ம பண்றோம். பிளஸ் நாங்க ஒரு நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ் தர முடியுது. இப்போ இந்த ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கருக்கு வந்து அதுக்குன்னு எதனா ரூம் சைஸ் வேணுமா, எப்படி? அது அப்படி இல்லைங்க. நம்ம ஒரு பேசிக் ஹால்ல கூட பண்ணலாம் இதே ஹோம் தியேட்டர் செட்டப். நம்ம தனியா ஒரு டெடிகேட்டட் ரூம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம நல்ல ஹால் செட்டப் ஒரு 10 இருந்தாலே ஒரு பட்ஜெட்லயே நம்ம ஒரு 55,000 இருந்து ஸ்டார்டிங் ஹோம் தியேட்டர் நம்ம பண்ண முடியும் பக்காவா, நல்ல குவாலிட்டியா. ஆமா, அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன இருக்கு? நம்ம மெயினா சப்வூஃபர்ஸ் பண்றோம், இது பண்றோம், பேஸ் டு டாப் கன்வர்ஷன்ஸ் பண்றோம், ஹை அண்ட் ஆடியோ பண்றோம் காருக்கு பொறுத்த வரைக்கும். அது இல்லாம தியேட்டருக்கு ப்ரொஃபஷனல் ஆடியோவும் பண்றோம், ப்ரோ டைப்பும் நாங்க பண்றோம். ஆடியோ சொல்யூஷன்ஸ் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. அது இல்லாம நியூ அலைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க அக்காஸ்டிக்ஸ் பண்றோம். சோ ஒரு பேஸ் டு ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் பேஸ் டு டாப் வரைக்கும் எல்லா சொல்யூஷனுமே எங்க கிட்ட பண்ண தர முடியும். இப்போ பிளைண்டா ஒரு கார் கொண்டு வந்து இங்க விட்டா நீங்க அது வந்து கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணிடலாம். நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரியும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பட்ஜெட் குள்ளேயே நீங்க கொண்டு வந்தா அந்த பட்ஜெட் குள்ளே ஒர்க் அவுட் பண்ணியும் ஒரு நல்ல அவுட்புட் தர முடியும் எங்களால. அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டியே. அதிகபட்சம் ஒரு காருக்குள்ள எத்தனை ஸ்பீக்கர்ஸ் மாட்டுவோம்? அதிகபட்சம் நம்ம கிட்டத்தட்ட 14 ஸ்பீக்கர் கூட போலாம். 16 சேனல்ஸ் வரைக்கும் நம்ம பண்ண முடியும். என்ட்ரி லெவல் ஒரு 2-way ஒரு பேசிக் ஒரு காம்போனன்ட் யூஸ் பண்ணி 2 சேனலாவும் பண்ண முடியும் ஸ்டீரியோ செட்டப்ல. அதுல 16 சேனல்ஸ் வரைக்கும் எங்களால பண்ணி தர முடியும் காருக்கு. அதுவும் ஹோம் தியேட்டர் கேட்டகரி போயிட்டு அது இலையே கிடையாது. என்னால 20 ஸ்பீக்கர் 20 சேனல்ஸ் இருக்கும் கூட எங்களால ஃப்ரீயா பண்ணி தர முடியும். நான் இந்த கார்ல வந்து ஒரு சவுண்ட் கேட்டேன். சவுண்ட் எப்படி இருந்துச்சு, ஆனா டிஸ்டர்பன்ஸா இல்ல. அது எப்படி? அது சவுண்ட் இன்ஜினியரிங் தான் பேசிக்கா. ஒரு காரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் மேட்டர் கிடையாது. அது யூஸ் பண்ற ப்ராசஸஸ், அதோட ஆங்கிள் இருந்து எல்லாமே மேட்டர் ஆகும். அதே மாதிரி சவுண்ட் அப்சார்ப்ஷன், டிஃப்யூசன், சவுண்ட் ஐசோலேஷன், சவுண்ட் இன்ஸ்டலேஷன் சொல்லிட்டு நிறைய இருக்கு அதுக்குள்ள. அப்படி அது நம்ம கரெக்டா ஒரு இதுவா டிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நீங்க எதிர்பார்க்கிற அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு வந்துரும். நீங்க பாத்திருப்பீங்க சவுண்ட் ஹெவியா இருந்திருக்கும் வெளியில டோர் ஓபன் பண்ணும்போது. ஆனா உள்ள உட்காந்து இருக்கும்போது அந்த டிஸ்டார்ஷன் எதுவுமே ஃபீல் ஆகாது. இது மொத்தமே நம்ம சவுண்ட் சயின்ஸ் நம்ம புரிஞ்சுட்டு பண்றதால நம்ம இது ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இது எப்படி நீங்க வந்து ப்ராசஸர்? ஆமா, இந்த கார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 சேனல் ப்ராசஸர் இருக்கு. அதை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 8.1 செட்டப்ல பண்ணிருக்கோம். பேசிக்கா வந்தா என்ன பட்ஜெட்ல இருந்து ஒரு கார்? ஒரு பேசிக் ஒரு காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட அதோட MRP 12,000 இருக்கும். நம்ம அபிஷியல் டீலர்ன்றதால எங்களால பேசிக் காம்போனன்ட் 6,000 பண்ண முடியும். அதுல இருந்தே சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட. அதுல வந்து ஹை அண்ட் 20 lakhs வரைக்கும் கூட என்னால ஆடியோ சொல்யூஷன்ஸ் பண்ண முடியும். எல்லாமே கஸ்டமர் பட்ஜெட் பொறுத்து அவங்களோட சொல்யூஷன்ஸ் புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம நல்ல அவுட்புட் தரதான் நம்ம ஸ்டைல். அது எவ்வளவு நாள டெலிவரி பண்ணுவீங்க? ப்ராஜெக்ட் பொறுத்து தான் ப்ரோ. யூஸ்வலா அது எப்படின்னா நம்ம ஒரு 1 hour கூட டெலிவரி பண்ண முடியும் ஒரு காரை. ஒரு நியமோட் ஸ்பீக்கர்ஸ் மாத்தணும்னா இதுவே கொஞ்சம் ஹை அண்ட் ஆப் போச்சுன்னா ரொம்ப டைம் எடுப்போம். ஏன்னா அவ்வளவு மெனக்கெட்டா மட்டும்தான் அந்த அவுட்புட் எடுக்க முடியும் எங்களால. அப்படி இருந்துச்சுன்னா நாங்க 1 month கூட வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிருக்கோம். ஒரு சில பேர் எனக்கு உடனே வேணும் ப்ரோ, பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. நம்ம இப்போ குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்றோம், அதுல அதுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான டைம் அதுவே கேட்கும். நம்மள அந்த டைம் நம்ம கொடுத்துட்டோம்னா அவுட்புட் பினாமினலா இருக்கும். அது நம்ம போற பேக்கேஜை பொறுத்துதான். இப்போ சில பேர்லாம் வந்து புது கார் விடுறப்போ பிரிக்கிறப்போ ஒரிஜினாலிட்டி போயிடும், ஒயர் கட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம். சரி, நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா யூஸ்வலா கம்பெனில சொல்றது ஒயர் கட் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பாத்தீங்கன்னா கப்ளர் யூஸ் பண்ணுவோம். எங்களுடைய ஸ்டாக்ல எல்லா காருக்கான கப்ளர்ஸுமே எங்ககிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கும். எந்த ஒயர் கட்டே பண்ண மாட்டோம் நாங்க. நீங்க வாரண்டி ஒயர் பத்தி கவலையே பட தேவையில்ல. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம புது கார் வாங்கி டெக்கர் ஸ்டேட்மெண்ட் கட் பண்ணிட்ட பிறகு அது அப்படியே மனசுக்குள்ள பொங்கும். எங்ககிட்ட கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. கேன்பஸ் ஆகட்டும், நீங்க ஒரு ஹெட் யூனிட் மாத்தணும், நீங்க கம்ப்ளீட்டா பேஸ் டு டாப் கன்வர்ஷன் பண்ணணும், ஸ்டேரிங் மவுண்ட்ல இருந்து எல்லாமே கப்ளர் டு கப்ளர் கனெக்ஷன், எல்லாமே ஜாக் டு ஜாக். எதுவுமே ஒயர் கட் பண்றது ஆப்ஷனே கிடையாது நம்ம கிட்ட. அது ரொம்ப நல்ல விஷயம்.
அப்படி பண்ண அது பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆனா இப்படி பண்றப்ப கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நம்ம அது கஸ்டமர் எதுக்கே காமிப்போம். நம்ம அது காமிச்சு அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்றதே. ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணி கொடுப்போம் நாங்க. நம்ம நார்மல் இது மாதிரியே இந்த கடை கிடையாது. நம்ம பண்ணா அந்த ஒர்க்குக்கான டைம் எடுத்து போனாங்க, அந்த டைமுக்கான அவுட்புட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எங்ககிட்ட இருந்து. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் அது எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கு, ஸ்பெஷல் கிரேட் நம்ம ஆடியோ ஃபைல்ஸ்க்காக கம்ப்ளீட்டா டாக் சப்போர்ட்ல இருக்க ஹெட் யூனிட் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு எப்பவுமே. அது இல்லாம ப்ராசஸர்ஸ் இருக்கு எங்க கிட்ட. ஹோம் தியேட்டருக்கான ப்ராசஸர் இருக்கு, கார் ஆடியோ ப்ராசஸர்ஸ் இருக்கு, நல்ல குவாலிட்டி ஆம்பிளிஃபைர்ஸ் எங்க கிட்ட இருக்கு. காம்படிஷன் கிரேட் ஆம்பிளிஃபைர் வேணும், அதுவும் நாங்க பண்றோம். அது நம்ம கிட்ட எல்லா சொல்யூஷன்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ இதுல வந்து 5.1 இருக்கு இல்லையா, இதுதான் வேணுமா இல்ல ஒரு 4.1 அது மாதிரிலாம் எனக்கு புரியல. 2.1 என்ன வித்தியாசம்? பேசிக்கா ஒரு நல்ல நம்ம ரெண்டா தான் பிரிப்போம். ஒரு மூவி பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்னா ரைட் லெஃப்ட். ஆக்சுவலா சாங் வந்து ரைட் லெஃப்ட் ஸ்டீரியோல தான் இருக்கு சாங் எப்பவுமே. மூவி போகும்போது தான் இந்த டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல் எக்ஸ் வரும்போது நமக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படும். ஆனா ஹைஃபை மார்க்கெட்ல போகும்போது நமக்கு ரெண்டு ஸ்பீக்கர் இருந்தா கூட போதும். அதனால ப்ராப்பரான ஸ்பீக்கர் கொடுத்துட்டோம்னா நீங்க சப்வூஃபர் கூட தேவையில்லை. நம்ம அது பட்ஜெட் போகும்போது நீங்க பாத்திருப்பீங்க இந்த நம்ம ஃபோக்கல்ல பாத்தீங்க 2 ஸ்பீக்கர் ப்ளே பண்ணும்போது அது ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, நம்ம சரௌண்ட் ப்ளே போகும்போது ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு. அது நம்மளோட கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை புரிஞ்சு அவங்க எப்படி படம் பாக்குறாங்களா, மியூசிக் கேட்கறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுப்போம். 5.1 7.1ன்றது அவ்வளவு முக்கியமே இல்லை ப்ரோ. நம்ம எந்த குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் போடுறோம், அதை எப்படி நம்ம கஸ்டமர் டெலிவர் பண்றோம் தான் முக்கியம். அலாய் வீல்ஸ் நமக்கு அபிஷியல் நியோ டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்க அலாய் வீல்ஸ் நல்ல பிரச்சனை தர முடியும். நியோ நம்ம ஐபிஎல் ஸ்பான்சர் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் இருக்குங்களா, அவரோட அபிஷியல் ஸ்பான்சரே அவங்க தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அலாய்ஸ் இன் இந்தியா. நல்ல குவாலிட்டி அலாய்ஸ். கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் அவங்க வாரண்டி மட்டுமே கொடுக்குறாங்க அவங்களோட ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்காகவே. ஸோ அதனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். நம்ம பண்றது பெஸ்ட் தான். நம்ம லோக்கல் குவாலிட்டியோ சைனா மேக்கோ இம்போர்ட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றது அலாய்ஸ் பொறுத்த வரைக்கும். சரி, இந்த ஸ்பீக்கர்ஸ்க்குலாம் வாரண்டி கிடைக்குமா? எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு. வாரண்டினா எப்படி? வாரண்டி உங்களுக்கு கம்பெனி சர்வீஸோட வரும். என்னதான் இது இம்போர்ட்டட் ஸ்பீக்கரா இருந்தாலுமே எல்லா ஸ்பீக்கருக்குமே இந்தியாவில சர்வீஸ் சென்டர் இருக்கு. நீங்க ப்ராசஸர் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் வாரண்டி நாங்க பாத்துப்போம். நீங்க எது பத்தியுமே எதுவாக பிரச்சனை இருந்தா நாங்க நேரா வந்து அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி இந்த ஸ்பீக்கர் சர்வீஸ் பண்ணி வர இருக்கும். அதுக்கான எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் நாங்க கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். அதுவும் இல்லாம ப்ரொஜெக்டர் நாங்க பண்றோம். ப்ரொஜெக்டர் அபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்க எல்ஜி அண்ட் எப்சனுக்கு. எப்போ இருந்தாலும் எங்கிட்ட ஸ்டாக் ரெடியாவே இருக்கும். உங்க வீட்டை தியேட்டரா மாத்தணும்னா அருண் ராசி கார் அண்ட் ஹோம் ஆடியோக்கு வாங்க, தியேட்டரா மாத்தி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா மத்த வேலை எல்லாம் அவங்க பண்ணிக்கணும்ல. எல்லாமே நானே பண்ணிட்டோம். அக்காஸ் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கொடுத்தா ஒரு வீடு எப்படி கட்டும்போது தர மட்டும் கொடுக்குறாங்க. வீடு அந்த மாதிரி இது நான் கேட்கணும். இப்போ இன்ஜினியர் கிட்ட நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட வந்தாலே அந்த நாங்க இன்ஜினியர் கூட உட்கார்ந்து நாங்க கால்குலேட் இது பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஆர்கிடெக்ட் எங்க சைடுல ஆர்கிடெக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் உங்க சிவில் நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நாங்க கம்ப்ளீட்டா பாத்துப்போம். ஹோம் தியேட்டர் கேட்டகரி பொறுத்த இருக்கும் எங்க கிட்ட ஃபுல் டீமே இருக்கு. இப்போ ஏற்கனவே யாருன்னா அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க சர்வீஸ்னாலும் போவீங்க? போவோம். சர்வீஸ் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம இந்த விங்ல இருக்கிறதால சர்வீஸ் நிறைய வருது எங்க கிட்ட. அது பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ப்ராசஸர் ஆகட்டும் எல்லாமே பக்கா சர்வீஸ் இருக்கும் எங்க கிட்ட. எங்க ஹோம் தியேட்டர் மட்டும் இல்ல, சர்வீஸுமே எங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் நீங்க. ப்ரோ, ஹோம் தியேட்டர் கல்ச்சர்ல இருந்து இப்ப எல்லாம் சவுண்ட் பாருக்கு போயிட்டாங்க. ஓகேவா? இப்போ அதுல இருக்கிற சவுண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியும்? அதுதான் ப்ரோ. யூஸ்வலா பாத்தீங்கன்னா சவுண்ட் பார் இப்போ நல்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. பட் ஆனா சவுண்ட் பார் நாங்க ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம்னா, ஒரு சவுண்ட் பார் பாருங்களேன், ஒரு டிரைவர் சைஸ் இவ்வளவுதான் இருக்கும் ஸ்பீக்கர்ஸ். அதுலயே டால்பி அட்மாஸ், டிஜிட்டல் எக்ஸ், டால்பி டிடிஎஸ் எக்ஸ் அந்த மாதிரி எல்லா ஃபார்மாட்டும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அது எப்படி வேலை செய்யுது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வேணும் நமக்கு. ஒரு டிடிஎஸ் எக்ஸ் வேலை செய்யணும்னா, அட்மாஸ் வேலை செய்யணும்னா நமக்கு மேல சீலிங் ஸ்பீக்கர்ஸ் தேவை. இதுல என்னதான் ஹைட் விஷுவலைசேஷன் டெக்னாலஜி இருந்தாலுமே என்னன்னா, இப்போ ஒரு பைக் வாங்குறோம், ஒரு 60 to 70 கிலோமீட்டர் மைலேஜ் தருவாங்க ஸ்பெக்ஸ்ல. ஆனா நம்ம ரியல் வேர்ல்ட்ல போகும்போது அந்த மைலேஜ் கண்டிப்பா தராது. அதே கான்செப்ட் தான் சவுண்ட் பார்ல. சவுண்ட் பார் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா அது ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட் மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒர்க் ஆகிற சவுண்ட் பார் பாத்தீங்கன்னா மினிமம் 1 lakh கிட்ட போயிடும். அப்படியுமே ஒர்க் ஆகணும்னா அது மினிமம் சீலிங் ஹைட் 9 feet இருக்கணும், அது வித் இருக்கணும். அது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சா மட்டும்தான் அது ரிசல்ட் ஒரு 50% எடுக்க முடியும். ஆனா ஹோம் தியேட்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸரே வந்துடும். அது ஒரு ப்ராசஸ் பண்ணி என்னதான் ஆடியோ வர்றதுக்கும் டைரக்டா டிவில இருந்து ஒரு ஆடியோ வர்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது பக்கவா ப்ராசஸ் பண்ணி ஒரு சவுண்டுமே பிரிக்கும். என்னைக்கா இருந்தாலுமே இப்போ வரைக்கும் சொல்றேன், அப் டு த ட்ரெண்ட்ல ஹோம் தியேட்டர் தான். சவுண்ட் பார் கிட்ட வரவே முடியாது. இன்னொன்னு, சவுண்ட் பார் நீங்க நல்ல குவாலிட்டி சவுண்ட் போனா 1 lakh கிட்ட போயிடும். ஆனா நம்ம கிட்ட ஹோம் தியேட்டர் பேக்கேஜே 50,000 ஸ்டார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் சப்வூஃபர்ஸ். இது சோனட் ஃபுல் பேக்கேஜ் நான் சொன்ன பாத்தீங்களா. நீங்க சொல்ற எதிர்பார்க்குற பட்ஜெட்ல ஒரு சவுண்ட் பார் போகுதுன்னா அது half the amount இன்வெஸ்ட் பண்ணா போதும். இதுல இருக்க ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி நீங்க கேட்டிருப்பீங்க அந்த அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு. அந்த அவுட்புட் எடுக்கும்போது சவுண்ட் பார்ல வராது. நம்ம சவுண்ட் பாரும் பண்றோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா
எங்களுடைய ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு எப்படி நாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னா, எங்களோட குழந்தை மாதிரி ஹோம் தியேட்டர் இருக்குது நம்ம ஓப்பனா சொல்லிடுவோம். என்னதான் இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம சொல்லணுங்கல்ல, உண்மையை சொல்லிடணும். கஸ்டமர் எப்பவுமே ப்ராப்பரா எஜுகேட் பண்ணணும் சவுண்டை பொறுத்து. அதனாலதான் நம்ம பட்ஜெட்ல நீங்க போகும்பொழுது ஹோம் தியேட்டர் நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். நிறைய பேர் ஹோம் தியேட்டர் நிறைய காஸ்ட் ஆகும், லேக்ஸ் கணக்கில் வரும் நினைப்பாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லவே இல்லை. நம்ம ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் சவுண்ட் பார் காட்டிலும் இதோட சவுண்ட் செப்பரேஷன், இதோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 inch வரும். நான் சொல்றது மினிமம். ஆனா சவுண்ட் பாரோட மேக்ஸிமம் டிரைவர் சைஸ் 2 inch தான். அதுக்காக தான் நம்ம சவுண்ட் பார் நாங்கள் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. பட் கஸ்டமர் கேட்குற பட்சத்தில் எங்ககிட்ட சவுண்ட் பாரும் இருக்கு, நார்மல் சவுண்ட் பார்ஸும் இருக்கு, ஹைஃபை சவுண்ட் பாரும் எங்ககிட்ட இருக்கு. சவுண்ட் பார் ஒரு 5 lakhs இருக்கும் கூட சவுண்ட் பார் நாங்கள் பண்றோம். அந்த டவர் ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்ல, என்ன கான்செப்ட் இது? டவர் ஸ்பீக்கர்ஸ் எப்படின்னா, நம்ம சவுண்ட் எப்படி பிரிக்கிறோன்றதான் மேட்ரு. நம்ம 2 விதமா பிரிப்போம். நார்மல் ஸ்டார்டிங் எப்படி பார்ப்போம்னா, சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், அது இங்க இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சின்ன சைஸ் ஸ்பீக்கர்ஸ். அதுக்கு அடுத்து புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ், அது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பீக்கர்ஸா இருக்கும். ஒரு ட்வீட் இருக்கும், ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்கும். இதுவே டவர் ஸ்பீக்கர்ஸ் போகும்போது அதுக்கு ஒரு பேஸ் ரிஃப்ளெக்ஸ் போர்ட்ஸ் இருக்கும். நம்ம சப்வூஃபரோடைய பேஸ இதுலயே கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியும். நம்ம மிட் ரேஞ்சா யூஸ் ஆகும். பேஸ் ரிஃப்ளெக்ஸ் ஒரு இது இருக்கு. நம்ம எவ்வளவு சவுண்ட் செப்பரேஷன் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி டவர் ஸ்பீக்கர்ஸ் போகும்போது செப்பரேஷன் அதிகமா இருக்கும். நம்ம பட்ஜெட் தான் அது எல்லாமே தீர்மானிக்கும். டவர் ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா தான் வரும். பட் ஆனா அதுலயும் பட்ஜெட் கேட்டகரியிலுமே இருக்கு சில டவர் ஸ்பீக்கர்ஸ், நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ். போல்க் மாதிரி பிராண்ட்ல நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் டவர்லயும் இருக்கும். அதுதான் டவர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ்வலா போவாங்க. அந்த சவுண்ட் செப்பரேஷன் அதிகமா இருக்கும் அதுல, நம்ம இதை கம்பேர் பண்ணும்பொழுது. ஆனா நம்ம எந்த பிராண்டு போறோம் முக்கியம். அதுல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம ஒரு ஹைஃபை பிராண்ட்ல இருக்க டவருக்கும் நம்ம நார்மல் பிராண்ட் இருக்க டவர் ஸ்பீக்கர்ஸ்மே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ஹைஃபை பிராண்ட் ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் தர அவுட்புட் ஒரு நார்மல் பிராண்ட் இருக்கிற டவர் ஸ்பீக்கர்ஸால் தரவே முடியாது. ஸோ நம்ம என்ன பிராண்டு போறோம், நம்ம என்ன ப்ராசஸர் போறோம், அது எல்லாமே தான் ஒரு சவுண்டை டிட்டர்மினே பண்ணும். அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம கொடுப்போம் கரெக்டாவே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. இஎம்ஐ பண்ணுவீங்க?